வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் ரைஸ் நூடுல்ஸ். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம எப்படி நூடுல்ஸ் செய்வது என்பதை பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், நெய் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, கேரட் 2 நறுக்கியது. இப்போது நம்ம கேரட்டை ஸ்ட்ரீம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. நான் நறுக்கி வச்ச கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணணும். இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஸ்ட்ரீம் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்கணும். வேக வச்ச கேரட்டை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பியூரியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நம்ம கேரட்டில் வேக வச்ச வாட்டரே போதும். அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸில் வச்சு நீங்கள் தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நான் பிசைஞ்சு இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு. மீதி இருக்கிறதையும் நான் சேர்த்து இதில் நான் பிசைஞ்சுக்கிறேன். கேரட் பியூரியும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ரொம்ப தண்ணியாக விட்டுறக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ஒரு பக்குவத்தில் நீங்கள் பிசைந்து எடுத்துக்கணும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்போ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஆயில் இல்லைன்னா நெய் தடவின தட்டில் நான் இதை நூடுல்ஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு தட்டிலையும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம மசாலா இந்த மாதிரிலாம் சேர்க்காம ஒரு மைல்டான ஒரு சுவையில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இதை ஒரு வடித்தட்டில் வச்சு நான் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி இதை நான் ஆற வைக்கணும். தண்ணி விடுறேன். இப்போ இது ஒரு வேறு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் நல்லா வந்திருக்கு.
இருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையும் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா பாயில்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஸ்டிக்கியாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறிதளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். சிறிதளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பூண்டு சிறிதளவு ஆட் பண்ணிக்கிறேன். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் அதையும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் அதை நல்லா கிளறி விடுங்க. நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் நறுக்கியது. இரண்டு தக்காளி மூடி போட்டு சிறிது நேரம் வேக விடலாம். நல்லா மசித்து விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸு, அரிசி மாவு நூடுல்ஸு இதில் நம்ம ஆட் பண்ணலாம். கிண்டும் போது ரொம்ப வேகமாக கிண்டாமல் நம்ம லைட்டாக ஜென்டலாக நம்ம கிண்டி நம்ம இதை இறக்கணும், இல்லைன்னா உடஞ்சிடும். இப்போ லைட்டாக அரை ஸ்பூன் நான் பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்தியான ரைஸ் நூடுல்ஸ் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.